எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குதா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடக்குதா? கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துங்க. என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு வேலை யோசிச்சுட்டு போவேன். 3 வேலை நேற்றுக்கு வந்து யோசிச்சுட்டு போனேங்க. இந்த வேலை எனக்கு செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பேங்க்குக்கு போய் ஒரு வேலை முடிக்கணும், அப்புறம் நலவாரியம் அப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கு போய் கார்டு வாங்கிட்டு வரணும். இன்னொன்று ஹியரிங் எய்டு எங்கள் அப்பாவுக்கு ரிப்பேர் கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 வேலையுமே நடக்கலை. பேங்க்குக்கு போனால் அங்கே டிலே பண்ணி உட்கார வச்சு டென்ஷன் ஆகி கத்தி விட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ளே பேங்க்குக்கு போய் உட்காந்த நேரம் நலவாரி ஆஃபீஸ் 10 to 1 தான் இருக்கும் மார்னிங்கு. அதுவும் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியரிங் எய்டு அவங்க குரியர் வரல, சாயந்தரம் தான் வரும்ட்டாங்க. இந்த மாதிரி எப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு வந்து இப்படி தான் நடக்குது. அதாவது அந்த விஷயத்தை என்னால் செய்யவே முடியல. ஒரு வேலைக்கு இந்த டயத்துக்கு நம்ம போகணுன்னா என்னால் போக முடியாது. எப்படியாவது ஒரு வேலை தடைப்பட்டுரும். எந்த வேலைக்கு நான் போனாலும் அது வந்து தடங்கலாகவே ஆகுது. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, எல்லாருக்குமே அப்படி தானா? நீங்களாம் போகிற வேலையெல்லாம் கரெக்டாக எங்கே போனாலும் எல்லா வேலையும் கரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பராக நடந்துருமா? நான் பார்ப்பேங்க, சில பேர்லாம் போனாங்கன்னு வச்சுங்களேன், பேங்க்குக்கு போனாங்கன்னா சட்டுப்புட்டுன்னு போவாங்க, போனதும் தெரியாது வந்தும் தெரியாது, வேலை எப்படி முடிக்கிறாங்கன்னு தெரியாது, முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் நான்லாம் எப்போ பேங்க்குக்கு போனாலும் குறைஞ்சது அங்கே என்னமோ என்னை பேங்க்குக்கே தத்து கொடுத்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன் பேமேன்னு. நானும் போய் கேட்டாலும் ஒரு ரிப்ளையும் வராது, ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்டா நம்ம முகரக்கட்டையை பார்த்தா தான் இவங்களுக்குலாம் இப்படி தோணுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குதா, இல்லை நம்மளை மட்டும் தான் வச்சு செய்கிறாங்களா? நம்ம மூஞ்சியை பார்த்தாலே இவங்களுக்கு சரி, இது முகரக்கட்டையை பார்த்தாலே நம்ம வச்சு இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு அனுப்புவோம். யார் இது வந்து உட்காந்துருக்கு வேலை வெட்டி இல்லாமல் நம்மகிட்ட வேலை வாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி இப்போ நான் யார்கிட்டயாவது ஃபோன் பேசணும்னு வச்சிங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் தெரிஞ்சிருக்காது, என்னன்னு தெரிஞ்சு அவன் என்ன திட்டிட்டு வைப்பான் ஃபோனை. எதுக்குடா இப்போ நம்மளை திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதை மாதிரிலாம் எனக்கு மட்டும்தான் நடந்திருக்கா, இல்லை உங்களுக்கெல்லாமும் இப்படி தான் நடக்குதா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நானும் சிந்திச்சு பார்ப்பேங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது நமக்கு மட்டும்? நம்ம மட்டும் என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலையே. நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? நம்ம முகரையை பார்த்தாதான் இவங்களுக்கெல்லாம் இப்படி பேச தோணுதா? இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குதான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரே கன்ஃபியூஷன்லேயே சுற்றுறேன் நான்.